நாளைய தினம் வரலட்சுமி நோன்பு மட்டும் இல்லைங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையும் கூட. வரலட்சுமி நோன்பு கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, அனைவருமே இப்போ சொல்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபடுங்க. நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நாளை காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரம் இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ சொல்கிற மாதிரி வழிமுறையில் நீங்கள் பூஜை அறையில் செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் 6:30லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். உங்கள் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு பசு நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சு அம்பாளுக்கு ஒரு பிரசாதம், அதாவது உங்களால் முடிஞ்ச பிரசாதம், சக்கரை பொங்கலோ இல்லை பாயசம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி எதுவும் செய்ய முடியலனா கூட பசும் பால் வச்சு நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை மனமாற சொல்லி உங்களுடைய வரங்களை கேளுங்க. ஓம் தரித்திர விநாசினி அஷ்டலக்ஷ்மி கனகாவதி சித்தி தேகி நமக. மந்திரத்தை முடிஞ்சவங்க 27 முறை, முடியாதவங்க 3 முறை சொல்லுங்கள்.